வணக்கம். உங்கள் பேர் என்னங்கம்மா? எங்கள் பேர் சியாமலாங்க. என்னம்மா பயிரிட்டுருக்கீங்க? தென்னை மரம் தாங்க எல்லாமே. 2 ஏக்கராவும் தென்னந்தமரம். 2 ஏக்கர் இருக்குங்களா ஃபுல்லாக? ஆமாங்க. சரிங்கம்மா. நீங்கள் எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க? நாங்கள் இந்த 10-25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஆமாங்க. என்ன இடம் இது? தென்னை மரம் புத்தூர். நீங்கள் எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க? நாங்கள் இந்த மரம் போட்டு இப்போ 7-8 வருஷம் தான் ஆச்சுங்க. இப்போ தான் காப்புக்கு வந்திருக்குது. அப்புறம் இந்த 8 வருஷத்துக்கு இந்த 3 வருஷத்துக்கு விலையே இல்லை. தேங்காய் 2-3-4 வருஷமாகவே கிட்டத்தட்ட விலை கம்மி தாங்க. என்னென்ன பிரச்சனை இருக்குது இதில்? பிரச்சனை என்னங்கன்னு இந்த வண்டு இதுகெல்லாம் கடிக்கி, அப்புறம் இந்த பன்னிக்கு வேற பெரிய பிரச்சனை. இப்போ இங்கேயும் வருதுங்களா? ஐயோ, இங்கெல்லாம் வா, இந்த எருவு கூட்டு பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்குது. பூரா பறிச்சு வச்சிருது. அப்புறம் இந்த கண்ணு இந்த மாதிரி போட்டோம்னா, இந்த மாதிரி முளைக்கு போட்டோம்னா தோண்டிடுது. கண்ணையவே கிளீனாக தோண்டி கடிச்சு எரிஞ்சிருது. அதனால நாங்கள் இன்னும் இந்த மாதிரி போடுறதுக்கு வழி இல்லை. அப்புறம் சுற்றி முள்ளோ ஏதோ ஒன்று. எல்லாருமே கரண்ட்டு வைக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் சொட்டு தண்ணியும் அப்படித்தான் ஒவ்வொருத்தர் போடுறாங்க. ஒவ்வொரு மானியம்ங்கிறாங்க. எங்கே போய் நாங்களாம் அலமோதனமெல்லாம். அந்த அண்ணன் பார் வேலைக்கு போகிறாரு, குமரன் தங்கமாளிகைக்கு. அப்புறம் நாம் இந்த எல்லா பொம்பளைக்கு போய் எல்லாம் பண்ண முடியுமா? அதனால நாங்கள் விட்டுறது. சரி, எப்படியோ நாம் வயலாக கட்டிக்கலான்னு இருக்கிறோம். அப்புறம் இந்த பன்னிகை அதுக்கு மேலே பார்க்கன்னு 2-3 கண்ணை தோண்டி வச்சுருக்குதுங்க. இப்போ தான் வச்சு நடவடிக்கை எடுத்தீங்களா? எங்கே யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது? ஒன்றுமே ஒருத்தரும் கேட்குறதும் இல்லை, வர்றதும் இல்லை. சொல்கிறவங்கெல்லாம் எத்தனை பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஓரளவுக்கு வசதியாக இருந்துங்காட்டி கரண்ட் போட்டுட்டாங்க. அப்புறம் நாம் வெள்ளம் போட முடியுங்களா? ஓரளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். இதை வச்சு நாம் எல்லாம் பண்ணுறதாச்சு. அதனால இந்த பன்னிகை பிரச்சனைங்க. அப்புறம் இந்த மரம் ஒவ்வொரு மரம் இப்படி இதாட்டம் ஆயிரு. அதுக்கும் மருந்து போட்டுட்டு தான் இருக்கிறோம். மருந்து போடாமல் விவசாயம் எதுவும் பண்ண முடியாது? மருந்துன்னா அவங்க ஆர்கானிக் தான். நாங்கள்லாம் சும்மா இந்த மாதிரி உழவு தான் ஓட்டுவோம். திரும்பி மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லைங்க. நாங்கள்லாம் எருவு போட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆர்கானிக்காக தான் போட்டுருக்குறோம். எவ்வளோ நல்ல பலன் கிடைக்குதா? பலன் நல்லா கிடைக்குதுங்க. நாங்கள் எப்பவும் அங்கே எங்கள் தாத்தா இவங்க செஞ்ச மாதிரி தான் நாங்கள் இந்த எருவு எடுத்து போடுவோம். மருந்து யூஸ் பண்ணதே இல்லைங்களா? மருந்தெல்லாம் நாங்கள் சாப்பாட்டு உப்பு, எருவு, யூரியாங்கூட அவ்வளோக்காக வைக்க மாட்டோம். எல்லாமே கலந்தது இதுக்கு தான் வைப்போம். 6 மாதத்துக்கு ஒருக்கா வச்சுருவோம். இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குங்களா? இல்லை நல்லா தான் இருக்குது. எங்களுக்கு பொறுத்தளவு நல்லா தான் இருக்குது. அப்புறம் எல்லோரும் களைக்கொல்லி அடிப்பாங்க. நாங்கள் அதுவும் கூட அடிக்கிறதில்ல, உழவே தான் ஓட்டிக்குவோம். நிறைய பேர் இந்த இடத்துல ஆர்கானிக் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல? அது தெரியல சாமி. நாங்கள்லாம் பொறுத்தளவுக்கு இதே தான் போட்டிருக்கிறோம். மாட்டு இருக்குது, மாடு இருக்குது. மாட்டு எருவே தான் போட்டுக்குவோம். அப்புறம் உழவு ஓட்டிக்குவோம். மருந்தும் கூட அடிக்கிறதில்லை அடிக்கடி. சாப்பாட்டு உப்பு வைப்போம். இந்த எலிக்கு எலி மருந்து மேலே வச்சுவோம். அதுதான். திரும்பி மற்றபடியெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணுறதில்லை. இன்னும் விலை தான் இல்லை. வருங்காலத்தில் இப்போ நீங்கள் ஆர்கானிக்னு சொல்கிறீங்களே, நிறைய பேர் இப்போ ஆர்கானிக் பண்ணுறது இல்லை. ஓஹோ. இப்போ பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு வருங்காலத்தில் விவசாயம் பண்ணுனாங்கன்னா இருக்குது. ஆனால் பூச்சிகள்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? நாம் இந்த தென்னை மரமாக இருந்துங்காட்டி கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை. சின்ன வெள்ளாமை பண்ணுறவங்கெல்லாம் பூச்சியெல்லாம் நிறைய போட்டு கடிச்சிட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அப்புறம் பண்ணணுமில்ல. அதனால தான் ஆர்கானிக் பாவம் அவங்க முடிய மாட்டேங்குது. ஆர்கானிக்கே பண்ணினாலும் இடையில மருந்து அடிச்சிடுறாங்க. பூச்சி இருக்குது சாமி, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் தான். ஏன்னா இப்போ வர்றதுக்கு அப்படி வருது பூச்சிகள். இது எல்லாமே அப்படி ஆகுது. சொல்லுங்க, என்ன வருங்காலத்தில் மறுபடியும் மற்ற எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருந்ததுன்னா பண்ணலாங்களா? பண்ணலாம் சாமி. வருங்காலத்தில்